எழுதப்பட்டு முழுக்க முழுக்க கணித ரீதியிலே குறியீடு செய்யப்பட்ட ஒரு புக்கு அப்படின்னு சொன்னா அது குரான் மட்டும். உலகத்துல அதை தவிர வேற எந்த புத்தகமும் கிடையாது. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு புத்தகம் தான், இந்த புத்தகத்தின் வாயிலா கடவுள் நம்மளோட பேசுறாரு. மனிதர்களிடத்தில் அல்லாஹ் இந்த ஒரு புக்கு வழியா தான் பேசுறாங்க. இப்ப மற்ற வேத புத்தகங்கள் எல்லாம் இருக்குத, இப்ப பைபிள் இருக்கு, அது கூட அல்லாஹ்வுடைய வேதம் தானே. மோர் தென் 90% அதுல ட்ரூத் இருக்கு. 90% மேல, சதவீதத்துக்கு அதிகமா அதுல உண்மை இருக்கு, சத்தியம் இருக்கு. ஆனா பைபிளுடைய வசனத்தை யாராவது உங்களுக்கு சொல்றாங்கன்னு சொன்னா அக்கார்டிங் டு ஜான் அப்படிம்பாங்க, அக்கார்டிங் டு மேத்யூ, அக்கார்டிங் டு லூக், லூக்கா மத்தேயு, இந்த மாதிரி அவர்களுடைய பைபிளுக்கு என்னங்க, அல்லாஹ்வுடைய பைபிள் இல்ல அது. ஆக அல்லாஹ்வுடைய புத்தகம் அப்படின்னு சொன்னா இந்த குரான் மட்டும்தான். இப்ப குரானை தவிர்த்து வேற எந்த புக்கும் இல்ல. இந்த ஒரு புக்கு மூலமா தான் அல்லாஹ் மனிதர்களிடத்துல பேசுறாங்க. இதை நம்ம மறந்துடக்கூடாது. அப்ப மற்ற புத்தகம் ஹதீஸ் இருக்கு, ஹதீஸ்களை நாம ஏன் ஃபாலோ பண்ணக்கூடாது? நிறைய காரணங்கள் இருக்கு ஹதீஸ் நம்ம ஏன் ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. எல்லாத்துக்கும் மேல முக்கியமான முதல் காரணம் சொன்னது அது முகமது நபியால சொல்லப்பட்டது இல்ல. அதை நம்ம மைண்ட்ல வச்சுக்கிறேன்னா இன்னைக்கு சில பேர் வந்து குரான் சொல்லிட்டு ரஷால் கலிபா சொன்ன சில விஷயங்கள் தான் மறுக்கக்கூடிய ஒரு துர்பாக்கிய நிலைமைக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க. பல காரணங்கள் சொல்றாங்க. அவரே வந்து குரான் குரான் நத்திங் பட் குரான்னு சொன்னாரு. அப்ப குரான்ல இது இல்ல, அது இல்ல, அது இல்ல, இது இல்ல. ஆனா நூற்றுக்கணக்கான வசனங்கள் குறைஞ்சபட்சம் சிம்பிளா எடுக்கலாம். அதே குரான் வாழும் தூதராகிய குரான் சொல்லுது ஹியூமன் மெசஞ்சரை நீங்க ஃபாலோ பண்ணணும். ஹியூமன் மெசஞ்சரை நீங்க ஃபாலோ பண்றதுதான் அல்லாவை வழிபடுவதற்கு உண்டான அளவுகோல். கடவுள் உங்களை நேசிக்க வேண்டும் என்றால் அந்த ஹியூமன் மெசஞ்சரை நீங்க ஃபாலோ பண்ணணும். குரான் ரிப்பீட்டடா அதை சொல்லுது. இதை நாம மறந்துடக்கூடாது. ஆக இன்னைக்கு சில ஏற்கனவே நடந்த சில விஷயங்கள், உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து பயான் பண்றாரு, நான் ஒரு குறிப்பிட்ட விஷயத்த ஃபைண்ட் அவுட் பண்ணேன், அதை எழுதுறதுக்கே எனக்கு ஒரு 6 மணி நேரம் ஆச்சுன்னு சொல்றாரு. அவர் ஏன் அதை தேவையில்லாம அந்த 6 மணி நேரத்துக்கு எழுதணுமா? அல்லாஹ் என்ன சொல்றாங்க குரான்ல, உங்களுடைய எந்த ஒரு எஃபர்ட்டுங்க, இப்ப நம்ம வந்து பேசுறோம்னா பேசுறவங்க என்ன செய்வாங்க, இதுக்கு முன்னால அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இப்ப நாமளே எத்தனையோ தடவை பேசியிருக்கோமே, வா போய் பேசிடுவோம் அப்படின்னு பேச முடியல. ஒரு வித பயம் இருக்கு, எப்பவுமே ஒரு பயம் இருக்கு, எதாவது தப்பா சொல்லிடுவோமோ, நம்ம வாய் தவிர ஏதாவது சொல்லி முடிச்சுட்டுருவோமோ அப்படிங்கிற ஒரு பயம் எப்பவுமே இருக்கு. அப்போ அதுக்காக நம்ம ஒரு எஃபர்ட் எடுக்கிறோம், ஒரு முயற்சி எடுக்கிறோம். அந்த முயற்சியை அல்லாஹ் வீணாகுவதற்கு விடுவதில்லை அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க. நீங்க எடுக்கக்கூடிய எந்த ஒரு முயற்சியா இருந்தாலும் அதை வீணாகுவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விடுறதில்லை. அப்ப அந்த நபர் 6 மணி நேரம் எழுதுறாருன்னா அதுக்குண்டான பலன் அவருக்கு இருக்கு. டெஃபினட்டா அதுக்குண்டான கூலி அல்லாஹ் நாடுனா அவருக்கு கிடைக்கும். இதுக்கு சொல்லணும்னா 9ல 120 அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நகரவாசிகளோ அன்றி அவர்களை சூழ்ந்திருக்கும் அரேபியர்களோ அல்லாவின் தூதரிடமிருந்து அவர் போருக்காக புறப்படும் போது பின் தங்கி விடுவதை தேடக்கூடாது, பின்னால் தங்கி விடுவதை தேடக்கூடாது, பின்னால் தங்கிக் கொள்வதை தேடக்கூடாது. அன்றி அவருக்கு ஆதரவு அளிப்பதை விட தங்களுடைய சொந்த விவகாரங்களுக்கு அவர்கள் முன்னுரிமை தரக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதருக்கு சப்போர்ட் பண்றதை விட தங்களுடைய சொந்த விவகாரங்களுக்கு அவங்க என்ன செய்யக்கூடாது, ப்ரையாரிட்டிஸ் கொடுக்கக்கூடாது, முன்னுரிமை தரக்கூடாது. ஏனெனில், ஏன்னா அவர்கள் அல்லாஹ்வுக்காக எந்த அளவிலாவது தாகத்தையோ அல்லது கடின உழைப்பையோ, அல்லாஹ்வுக்காக தாகித்திருந்தாலோ அல்லது கடினமாக உழைத்தாலோ அல்லது பசியையோ அல்லது பசியை அனுபவிப்பார்களே, ஆனால் தாகத்தை அனுபவிச்சாலும் சரி, பசியை அனுபவிச்சாலும் சரி, அல்லாஹ்வுக்காக அவங்க கஷ்டப்பட்டாலும் சரி, அல்லது நம்ப மறுக்கிறவர்களுக்கு கோபமூட்டும் ஒரு அடியை எடுத்து வைத்தாலோ அல்லது எதிரின் மீது ஏதேனும் கஷ்டத்தை ஏற்படுத்தினாலோ அது அவர்களுக்குரிய ஒரு வரவாக, நல்லா கவனிங்க, அது அவர்களுக்குரிய ஒரு கிரெடிட்டாக, ஒரு வரவாக பதியப்படாமல் இருப்பதில்லை. ஒரு நாள் நீங்க தாகமா இருந்தாலும் அதுக்குண்டான கிரெடிட் உங்களுக்கு பதியப்படும். அல்லாஹ்வுக்காக ஒரு நாள் நீங்க பசியா இருந்தாலும் அதுக்குண்டான வரவு உங்களுக்கு டெஃபினட்டா கிடைக்கும். அது அவர்களுக்குரிய ஒரு வரவாக பதியப்படாமல் இருப்பதில்லை. நன்னறியான காரியங்கள் செய்பவர்களுக்கு பிரதிபலன் அளிக்க அல்லாஹ் ஒருபோதும் தவறுவதில்லை. நன்னறியாளர்கள் செய்யக்கூடிய செயல்களுக்கு கூலி கொடுக்க அல்லாஹ் ஒருபோதும் தவறுவதில்லை அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இதே கருத்தை 10:61, நீங்கள் எந்த ஒன்றையும் செய்கின்றவராக இருக்கையில் நாம் அவற்றிற்கு சாட்சிகளாக இல்லாமல்
நீங்கள் எந்த சூழலுக்கும் நுழைவதில்லை, அன்றி எந்த குரானையும் நீங்கள் ஓதுவதும் இல்லை, அன்றி எந்த ஒன்றையும் நீங்கள் செய்வதும் இல்லை. எதையுமே அல்லாவுக்கு தெரியாம அது பதியப்படாம நாம செய்யறதில்லை. இப்ப நம்ம பேசக்கூடிய ஒரு வார்த்தையா இருந்தாலும் சரி, அதை கேட்கக்கூடிய அதை கேட்கறதுக்காக நீங்க செலவு பண்ணக்கூடிய நேரமா இருந்தாலும் சரி, எவ்ரி திங் வில் பி ரெக்கார்டட்னு சொல்லுது குரான். எல்லாத்தையும் நான் பதிவு செய்யறேன். பதிவு செய்யப்படாமல் இருப்பதில்லை. ஓர் அணுவினுடைய எடை கூட, அணு கண்ணுக்கே தெரியாது, ஓர் அணுவினுடைய எடை கூட உம்முடைய ரட்சகரின் கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்டதல்ல. அல்லாவுடைய கட்டுப்பாட்டுக்கு வெளியில அணுவினுடைய எடை கூட இருக்கல, அப்பாற்பட்டது அல்ல. அன்றி ஏதேனும் ஒன்று ஒரு அணுவை காட்டிலும் சிறியதாக இருந்தாலும் அல்லது பெரியதாக இருந்தாலும் ஆழ்ந்ததோர் பதிவேட்டில் பதியப்படாமலும் இல்லை. இப்ப ஆழ்ந்ததோர் பதிவேடு அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆழ்ந்தன்னா ஆழமானவா. அப்போ அந்த ப்ரொஃபவுண்ட் அப்படிங்கிற வேர்டுக்கு ஒரு மீனிங் இருக்கு. அறிவுபூர்வமான ஒரு பதிவேட்டில் அவை பதியப்படாமல் இல்லை. அறிவுபூர்வமான அற்புதங்கள், அறிவுபூர்வமான வேதம். இந்த வேதத்தை பத்தி ப்ரொஃபவுண்ட் ஸ்கிரிப்சர், ப்ரொஃபவுண்ட் மிரக்கிள்ஸ், ப்ரொஃபவுண்ட் ப்ரூஃப்ஸ், அறிவுபூர்வமான சான்று. அந்த சான்றை நீங்க மறுக்க முடியாது. ஏன்னா அது அறிவுக்கு புறம்பா இருக்கிறது இல்லை. அல்லாவுடைய வேதம் அறிவுக்கு புறம்பா எந்த ஒன்றையுமே சொல்றது இல்லை. அது அற்புதமாக இருந்தாலும், சான்றாக இருந்தாலும், வசனங்களாக இருந்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. அதுக்கு அடுத்து நம்ம சலாவுதீன் பாய் பேசும்போது ஒரு வசனத்தை கோட் பண்ணி காட்டினார். 24:55. அந்த வசனம் என்ன சொல்லுது? உங்களுக்கு இடையில் எவர்கள் நம்பிக்கை கொண்டு நன்னறியாத ஒரு வாழ்வு நடத்துகின்றார்களோ அவர்களுக்கு முன்னிருந்தவர்களுக்கு அவர் செய்தவாறே அவர்களையும் பூமியின் மீது ஆட்சியாளர்களாக அவர் ஆக்குவார். முன்னால இருந்தவங்கள எப்படி இந்த பூமிக்கு நான் ஆட்சியாளராக ஆக்குனேனோ அந்த மாதிரி அவங்களையும் நான் ஆக்குவேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க. சொல்லிட்டு மேலும் அவர்களுக்காக அவர் தேர்ந்தெடுக்கின்ற மார்க்கத்தை அவர்களுக்கு நிலைநிறுத்துவார். மேலும் பயம் இருந்த இடத்தில் பாதுகாப்பை அவர்களுக்காக மாற்றி அமைப்பார். இவை அனைத்தும் அவர்கள் என்னை மட்டுமே வழிபடுகின்ற காரணத்திற்காகவே. என்னை மட்டுமே வழிபடுகின்ற காரணத்தினால பயம் இருக்கிறதுல அமைதி, இந்த பூமியில உங்களெல்லாம் ஆட்சியாளராக, ராஜாக்களாகவும் ராணியலாகவும் நான் ஆக்குறேன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. அப்போ இதுக்கு முன்னால வாழ்ந்த நன்னறியாளர்கள் யாராவது இந்த பூமியில ஆட்சியாளர்களா இருந்தாங்களா? இப்ராஹிம் இருந்தாரா? இல்லையே. இருந்திருக்கணுமே. அவருக்கு மேல யார் நன்னறியாளர்? அவர் ஒருபோதும் இடைதெய்வ வழிபாட்டாளராக இருந்ததே இல்லை அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க. மூசா ஆட்சியாளரா இல்லையே. தாவூத் இருந்தாரு, சுலைமான் இருந்தாரு, முஹம்மது நபி இருந்தாங்க, ரஷாத் கலீஃபா இல்லையே. ஆனா அல்லாஹ் சொல்றாங்களே, இது அல்லாஹ் எப்படி சொல்றாங்க? அல்லாஹ் தன்னுடைய ஒரு வாக்குறுதியை ஒருபோதும் முடிக்கிறது இல்லை, மாத்துறது இல்லை அப்படின்னு ஒரு வசனம் சொல்லுது. 47:35 39:74 அவர்கள் தன்னுடைய வாக்குறுதியை எங்களுக்கு நிறைவேற்றிய, மேலும் பூமிக்கு எங்களை வாரிசாக்கி நாங்கள் விரும்பியவாறு சுவனத்தை அனுபவிக்கும்படி செய்த அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் என்று கூறுவார்கள். உடைக்கின்றவர்களுக்கான என்ன ஒரு அழகிய வெகுமதி. அப்ப பூமிக்கு ஆட்சியாளராக நன்னெறியாளர்கள் ஆக்கப்பட வேண்டும். ஆனா ஆக்கப்படலையே. குர்ஆன் என்ன சொல்லுது? இந்த பூமி இன்னொரு பூமியை கொண்டு மாற்றி அமைக்கப்படும். குர்ஆன்ல அநேக விஷயங்கள் பாருங்க எதிர்காலத்துல நடக்கக்கூடியது. ஆனா ஏற்கனவே நடந்த மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. உதாரணத்துக்கு நரகத்துல இருக்கக்கூடிய மக்களை பார்த்து சூனவாசிகள் கேட்கிறாங்க, உங்களை நரகத்திற்கு கொண்டு வந்தது எது? நாங்கள் சலாத்தை கடைபிடிக்காதவர்களாகவும் ஏழைகளுக்கு உணவளிக்காதவர்களாகவும் இருந்தோம். குர்ஆன் ரொம்ப கிளியர் கட்டா சொல்லுது, நரகம் இன்னும் படைக்கவே படல. 8வதாக ஒரு பிரபஞ்சம் படைக்கப்படும், அது நரகம் என்று அழைக்கப்படும். அப்போ படைக்கப்படாத நரகத்துக்குள்ள இருக்க மக்களை பார்த்து சொர்க்கவாசிகள் கேட்கிறதா குர்ஆன் சொல்லுது. ஏன்னா நம்ம தான் அதை பார்க்கல, அல்லாஹ் அதை பார்த்துட்டாங்க. பூமிக்கு வாரிசாக ஆக்குறேன்னு சொல்றாங்க. குர்ஆன் என்ன சொல்லுது? இந்த பூமி இன்னொரு பூமியை கொண்டு மாற்றி அமைக்கப்படும். நாம இந்த பூமியில தான் மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவோம் நல்லா சொல்றாங்க. எப்படி இருப்பணும்னு, ஸ்வார்ம்ஸ் ஆஃப் பட்டர்ஃபிளைஸ், வண்ணத்து பூச்சிகளின் கூட்டங்களைப் போல அவர்கள் கல்லறைகளில் இருந்து வெளியில் வருவார்கள். யாரு? குற்றவாளிகள். நன்னறியாளர்கள் நேரா சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. நன்னறியாளர்களுக்கு நேரடியாக சோனா மௌத்தா போறதே இல்லை. குற்றவாளிகள் ஸ்வார்ம்ஸ் ஆஃப் பட்டர்ஃபிளைஸ், வண்ணத்து பூச்சிகளின் கூட்டங்களைப் போல சமாதிகளில் இருந்து கல்லறைகளில் இருந்து வெளியில் வருவார்கள். இந்த பூமி இன்னொரு பூமியை கொண்டு மாற்றி அமைக்கப்படும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க.
அதுக்கப்புறமா தான் அந்த மக்கள் சொல்றாங்க, தன்னுடைய வாக்குறுதி எங்களுக்கு நிறைவேற்றிய, மேலும் எங்களை பூமிக்கு வாரிசாக்கி நாங்கள் விரும்பியவாறு சுவனத்தை அனுபவிக்கும்படி செய்த கடவுளுக்கே புகழ் அனைத்தும் என்று கூறுவார்கள்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. சொல்லிட்டு 21:105 என்னுடைய நன்னறியாளர்களான வழிபாட்டாளர்களால் இந்த பூமி வாரிசுரிமை கொல்லப்பட வேண்டும் என்று சங்கீதத்திலும் சாம்ஸிலும் அவ்வாறு மற்ற வேதங்களிலும் நாம் விதித்திருக்கின்றோம். குர்ஆன் மட்டும் இல்லை, எல்லா வேதத்திலுமே நான் சொல்லியிருக்கின்றேன், நன்னறியாளர்களான என்னுடைய வழிபாட்டாளர்களாக இந்த பூமி வாரிசுரிமை கொல்லப்படும் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. தொடர்ந்து 39:20 இந்த 39:20 தான் எவர்கள் தங்களுடைய இரட்சகரிடம் பயபக்தியுடன் இருக்கின்றார்களோ அவர்களை பொறுத்தவரை ஓடிக்கொண்டிருக்கும் குப்படைகளுடன் அவர்களுக்காக கட்டப்பட்ட மாளிகைகளுக்கு மேல் மாளிகைகள் அவர் கொண்டிருப்பார்கள். இது அல்லாஹ்வுடைய வாக்குறுதியாக இருக்கின்றது. இது கடவுளுடைய வாக்குறுதியாக இருக்கின்றது. மேலும் கடவுள் தன்னுடைய வாக்குறுதியை ஒருபோதும் முறிப்பதில்லை அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. ஆக இந்த பூமி இன்னொரு பூமியை கொண்டு மாற்றி அமைக்கப்பட்டு எவர்கள் நன்னறியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்களோ அவர்களுக்கு முன்னர் வாழ்ந்த நன்னறியாளர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி ராஜாக்களாகவும் ராணிகளாகவும் ஆக்கினாரோ அல்லது ஆட்சியாளர்களாக ஆக்கினாரோ அவ்வாறே இவர்களும் ஆக்கப்படுவார்கள் அப்படின்னு இந்த வசனங்கள் சொல்லு. புட்நோட்ல எழுதியிருப்பார் ரஷாத் 39:68 நினைக்கிறேன். அந்த புட்நோட்லயும் அவர் குறிப்பிட்டிருப்பார். இந்த குறிப்பிட்ட சம்பவம் வந்து நம்ம பூமி வந்து இன்னொரு பூமியை கொண்டு மாற்றி அமைக்கப்படும், வானமும் வேறொரு பூமியை கொண்டு மாற்றி அமைக்கப்படும் அல்லாஹ் சொல்ற விஷயம். இன்ஷா அல்லாஹ் நம்ம தொடர்ந்து பார்ப்போம். இப்ப அல்லாஹ் வந்து தௌபா செய்வோம், தூபு இல்லல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ். எல்லா புகழும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு மட்டுமே. உண்மையான ஒரே கடவுளாகிய அவரை தவிர வேறு தெய்வம் இல்லை என்று நான் சாட்சி கூறுகின்றேன். அவர் தனித்தவர், இணை துணை இல்லாதவர். இன்னொரு முக்கியமான விஷயம் நாம கட்டாயம் தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்னன்னு சொன்னா, இந்த குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றாங்க, நாம் அவர்களை தண்டித்திருந்தால். எப்படி? ஒரு தூதரை அனுப்புறதுக்கு முன்னால அவர்களை நாம் தண்டித்திருந்தால், நீர் எங்களுக்கு மட்டும் ஒரு தூதரை அனுப்பியிருந்தால் நாங்கள் உங்களுடைய வெளிப்பாடுகளை பின்பற்றுகின்றவர்களாக இருந்திருப்போம். நல்லா கேளுங்க. ஈசா என்ன கேட்கிறாரு? கடவுளை நோக்கிய என்னுடைய ஆதரவாளர்களாக இருக்கின்றவர்கள் யார் அப்படின்னு கேட்கிறார். ஆனா சீடர்கள் என்ன பதில் சொல்றாங்க? நாங்கள் அல்லாஹ்வுடைய ஆதரவாளர்களாக இருக்கின்றோம். நாங்கள் அல்லாஹ்வை நோக்கிய உங்களுடைய ஆதரவாளர்களாக இருக்கின்றோம் சொல்லல, நாங்கள் அல்லாஹ்வுடைய ஆதரவாளர்களாக இருக்கின்றோம். அதே மாதிரி சாலி அந்த சமூகத்து தலைவர்கள் கேட்கிறாங்க, இவர் அல்லாஹ்வுடைய தூதர் நீங்க எப்படி ஏத்துக்கிட்டீங்க? அவர் கொண்டு வந்த செய்தி இவரை அல்லாஹ்வுடைய தூதர் என்று எங்களை ஏற்றுக்கொள்ளும்படி செய்தது அப்படின்னு சொல்லல. இவர் கொண்டு வந்த செய்தி எங்களை நம்பிக்கையாளர்களாக ஆக்கியது. நீங்க நம்பிக்கையாளர்களா ஆயிட்டாலே அதுக்குள்ள இது எல்லாமே வந்துடும். ஆனா இந்த மக்கள் என்ன சொல்றாங்க? நீங்க எங்களுக்கு ஒரு தூதர் அனுப்பியிருந்தா நாங்கள் உங்களை வெளிப்பாடுகளை பின்பற்றி இருப்போம். அப்போ வெளிப்பாடுகளை பின்பற்றணும்னாலும் ஒரு தூதருடைய வருகையின் தேவை உடையவர்களாக நாம் இருக்கிறோம். இதுக்கு நாமளே உதாரணம், நாமளே எடுத்துக்காட்டுங்க. நாம இதுக்கு முன்னால யாருமே வேதத்தை பின்பற்றக்கூடிய மக்களாக இருக்கல. ஆனா வேதத்தின் மீது நம்பிக்கை கொண்ட மக்களா இருந்தோம். மார்க்கத்துக்கான ஆதாரம் எதுன்னு கேட்டா நம்ம எல்லாரும் என்ன சொன்னோம்? குர்ஆன், ஹதீஸ், இஜ்மாவு, கியாஸ், மதுஹபு, தரீகா, அது இது போய்கிட்டே இருக்கு. எப்போ மத்தவங்ககிட்ட போய் கேளுங்க, எல்லாரும் ஒண்ணு மத்தபடி கியாஸை கட் பண்ணாலும் மத்ததை சொல்லுவாங்க. கடைசியில ஒரு சில நாங்கெல்லாம் ஃபில்டர்டு பீப்புள்னு சொன்னவங்க குர்ஆன் மற்றும் ஹதீஸ்னு சொன்னாங்க. நம்ம எல்லாருமே குர்ஆனை நம்புகிறோம், குர்ஆனை பின்பற்றக்கூடியவங்க சொன்னோம். ஆனா ஃபாலோ பண்ணல. எப்போ பண்ணணும்? அல்லாஹ் ஒரு தூதர் அனுப்புனதுக்கு பின்னால, ஒரு தூதர் வந்து அந்த விஷயங்களை தெளிவுபடுத்தினதுக்கு பின்னால. ரஷாத் கலீஃபா லா இலாஹ இல்லல்லாஹ் தாங்க ஷஹாதா, குர்ஆன் இதை சொல்லுது, தாங்க சலாத்து, இதன் அடிப்படையில் நீங்க தொழுகணும்னு சும்மா சொல்லிட்டு போயிருந்தாருண்டா நம்மள கொஞ்சம் பேர் கேட்டிருப்போம். ஆனா பெரும்பாலானவங்க கேட்டிருக்க வாய்ப்பு கிடையாது. அவர் தன்னை தூதரை நிரூபிச்சு சொன்னதுனாலதான் தூதருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்தானுங்கிற அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு இணங்க நம்ம கண்ணை மூடிக்கிட்டு சந்தேகத்திற்கு அப்பாற்பட்ட நிலையில 2ல 151, 3ல 164 நீ எத்தனையோ வசனங்கள் இருக்கு தூதரை நாம ஃபாலோ பண்ணணும். அதன் அடிப்படையில ஷஹாதாண்டா, லா இலாஹ இல்லல்லாஹ் தான், சலாத்துண்டா இதுதான், ஜக்காத்துண்டா இதுதான், ஹஜ்ஜுண்டா இதுதான், கிளியர் கட்டா எல்லாத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
ஒரு தூதரை அனுப்பி நமக்கு தெரியப்படுத்துறதுக்கு பின்னாலதான் ஒரு தெளிவே நமக்கு கிடைச்சிச்சு. இது நாம மறந்துடக்கூடாது. அதே தூதர் சொல்றாரு, மெட்டீரியல் சக்சஸ் does not bring the happiness. உலகமே ஒத்துக்கிட்ட ஒரு உண்மை, பொருள் சார்ந்த வெற்றி உங்களிடத்திலே மகிழ்ச்சியை கொண்டு வருவதில்லை. ஒரு பெரிய பணக்காரன் சந்தோஷமா இருப்பான் நாம நினைக்கிறோம், நீங்களும் நினைக்கிறீங்க, நானும் நினைக்கிறேன். ஆனா அவன் சந்தோஷமா இல்ல, மிகப்பெரிய பணக்காரன் இல்ல. உங்களில் ஒருவருக்கு ஒருவர் ஊழியம் செய்யும் பொருட்டு, உங்களில் ஒருவரை விட ஒருவரை மேம்படுத்தி அந்தஸ்திலே உயர்த்தி நாம் வைத்திருக்கின்றோம் நல்லா சொல்றாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் வேலை செய்யணுங்கிறதுக்காக ஒருத்தரை காட்டி ஒருத்தர் நாம் மேம்படுத்தி வைத்திருக்கின்றோம் அப்படின்னு நல்லா சொல்றாங்க. ஒருத்தர் பலசாலியா இருப்பாரு, ஒருத்தர் பணக்காரரா இருப்பாரு. இங்கிலீஷ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பழமொழியில ஒரு கொட்டேஷன், a man who knows everything is a joker. எல்லாம் தெரிஞ்ச ஒரு மனிதன் ஒரு கோமாளி. ஏன்னா அவன் என்ன செய்வான், அவனுக்கு எல்லாமே தெரியும். அவன் வீட்டுல கரண்ட் போச்சா அவன் உட்காந்து நோண்டிட்டு இருப்பான், ஸ்க்ரூ டிரைவர் வச்சு. பிளம்பர் வேலை பைப்பரே அவன் போட்டு தோண்டிட்டு இருப்பான். சாப்பிட அடைச்சாலும் அது உள்ள போய் அவனுக்கு எல்லாமே தெரியுமே, அவன் முதலாளி ஆக மாட்டான். a man who knows nothing is the boss. நல்லா தெரிஞ்சுங்க, எவர் ஒருவருக்கு எதுவுமே தெரியலையோ அவன் தான் முதலாளி. ஏன்னா உனக்கு கரண்ட் போச்சா ஒரு லேபரை கூப்பிடுவான், சொல்லுங்க முதலாளி கரண்ட் போச்சு 100 ரூபாய் கொடுங்க, இந்தா. பிளம்பிங் ஒர்க் ஒரு பிளம்பர் வரா, சொல்லுங்க முதலாளி புடி. ஆக எல்லாம் தெரிஞ்சவன் கோமாளி, எதுவுமே தெரியாதவன் முதலாளி. இதுதான் ஃபேக்ட், உலக நியதி. ஆக இந்த இடத்துல ரஷாத் கலீஃபா மெட்டீரியல் சக்சஸ் டசன்ட் பிரிங் தி ஹாப்பினஸ்ங்கிறது அப்பவே ஒரு உதாரணம் சொன்னார். எடி மர்ஃபின்னு சொல்லி ஒரு பெரிய பிரபல சினிமா இன்னைக்கு உயிரோட இருக்காங்க. அவன் 34 வருஷம் ஆச்சு அல்லாஹ்வுடைய தூதர் இறந்து போய். அவருடைய லைஃப் டர்மினேட் இறந்து போய் சொல்லக்கூடாது, குர்ஆன் தடுக்குது. அவர் மௌத்தா போட்டா நீங்க சொல்லக்கூடாது. அவருடைய வாழ்க்கை தவணை நிறைவடைந்து 34 வருஷம் இன்னைக்கு உயிரோட இருக்கான். அப்பவே சொன்னான், மிகப்பெரிய பணக்காரன், வெள்ளித்திரையிலும் சின்ன திரையிலும் பிரபலமானவன், கோடிக்கணக்கான டாலர்ஸுக்கு சொந்தக்காரன், மெர்சிடிஸ் பென்ஸ், ரோல்ஸ் ராய்ஸ் கார், நிறைய சொத்துக்கள், பெவர்லி ஹில்ஸ், நம்ம ஊர்ல இந்த அடையாறு போட் கிளப், மவுண்ட் ரோடு மாதிரி இடம் அங்க அமெரிக்காவில், அங்க 2 பேலஸ் இருந்துச்சு அவனுக்கு. அவன்கிட்ட போய் பார்பரா வால்டர்ஸ்ங்கிற பத்திரிகை பெண் பேர் கேட்கறாங்க கேள்வி, எல்லாமே இருக்கு அவன்கிட்ட, நீ விரும்பினா எதவனா அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்கு, சந்தோஷமா இருக்கியாப்பா? இல்ல. எல்லாமே இருக்கு, அந்த சந்தோஷம் இல்ல. பணக்காரன் சந்தோஷமா இல்ல. குர்ஆன் சொன்ன அந்த கருத்தை அவன் பிரதிபலிக்கிறான். ரஷாத் கலீஃபா சொன்னார். இன்னைக்கு நம்ம வாழக்கூடிய உலகத்துல நம்ம காலத்துல சில சம்பவங்கள்னு சொன்னா, இந்த ரேமண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஓனர் விஜய் பட் சிங்கானி அவன் பேரு, 2 மகன், மிகப்பெரிய கோடீஸ்வரன். அம்பானிக்கு ஈக்குவலா தொழில் செஞ்சவன், பைலட் லைசன்ஸ் ஓட்டுறவன், ஏரோப்ளேன் ஓட்டுறதுக்கு லைசன்ஸ் வச்சிருந்தவன், அவ்வளவு பெரிய பணக்காரன். அவனுடைய லோகோ என்ன தெரியுமா? த கம்ப்ளீட் மேன். த ரேமண்ட் ஷாப், த கம்ப்ளீட் மேன். அதுக்கு என்ன அர்த்தம்? ஒரு முழுமை பெற்ற மனிதனாக நீ ஆகணும்னா என்னுடைய மெட்டீரியல துணி தச்சு போடுறான்னு அர்த்தம். என்னுடைய ஃபேப்ரிக்ல நீ துணி தச்சு போட்டா யூ வில் பி a complete man. நீ ஒரு முழுமையடைந்த மனிதன் ஆயிடுவ அப்படின்னு சொன்னான். கடைசியில மூத்த மகனும் போயிட்டான், 2ஆம் மகன் வீட்டோட துரத்தி விட்டான், செத்து போயிடலாம் போல இருக்கு வாடகை கொடுக்க வழியில. இன்னைக்கு சொல்றான், ஆட்டோ பயோகிராஃபி எழுதுறான், ஒரு புக், தன்னுடைய சுயசரிதை எழுதுறான். எப்படி அவன் லோகோ த கம்ப்ளீட் மேன். தன்னுடைய சுயசரிதைக்கு அவன் என்ன பேர் வச்சிருக்கான் தெரியுமா பாய்? தி இன்கம்ப்ளீட் மேன். என்னுடைய ஆடையை உடுத்தினா நீ முழுமை பெற்ற மனிதனாவன்னு சொன்ன அதே விஜய் பட் சிங்கானியா தன்னுடைய சுயசரிதை புத்தகத்துக்கு என்ன பேர் வச்சிருக்கான்? முழுமையடையாத மனிதன், தி இன்கம்ப்ளீட் மேன் சொல்றான். பாக்குறோம் நம்ம. So material success does not bring the happiness. Happiness என்ன நம்ம எல்லாருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி கொடுத்திருக்காங்க. Happiness depends upon the growth of your soul. இத கூட நீங்க ஒரு மாதிரியா விட்டுறலாம். முகேஷ் அம்பானி தன்னுடைய மகனுக்கு ப்ரீ வெட்டிங் செலிப்ரேஷன் நடத்தினார். இப்போ ப்ரீ வெட்டிங் செலிப்ரேஷன் பிரம்மாண்டமா, ஒரு சாதாரண டொமெஸ்டிக் ஏர்போர்ட், இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். பில் கேட்ஸ் அது ஊர்ல இருக்க விஐபி பூரா உலகத்திற்கும் பூரா வந்துட்டான். ஒரு ஆல்பம் மேக்கர் வந்து பாட்டு பாடி 75 கோடி தான் அந்த பொம்பளைக்கு சம்பளம். மொத்த செலவு 1256 கோடி ரூபாய் அந்த கல்யாணத்துக்கு. அந்த ஆனந்த் அம்பானியோட மகன் பேசுறான். எப்படி பேசுறான்? நான் ஒன்னும் மலர் படுக்கையிலே படுத்து வளரல, முள் கிரீடத்தை சுமந்துதான் வந்திருக்கேன். அவனுக்கு சில ஆஸ்துமா வியாதி, ஒபிசிட்டி, உடம்பு குண்டாவது. தன்னுடைய நிலைய அப்படியே சொல்றான். அதை கேட்டு அவங்க அத்தா அம்பானி கண்ணீர்ல தண்ணி ஓடுது. அத்தாக்காரர் அப்படியே கை தட்டி கண்ணு தண்ணியா ஓடுது. 1256 கோடியா ஒரு ப்ரீ வெட்டிங் செலிப்ரேஷன் செலவு பண்ணக்கூடிய அவனால தன் மகனுக்கு வைத்தியம் பார்க்க முடியாதா? முடியல. உண்மை என்ன? மணி brings only the medicine, not the health.
பணத்தால உங்களால மருந்துகளை கொண்டு வர முடியும், மருந்துகளை வாங்க முடியும், ஆரோக்கியத்தை வாங்க முடியாது. ஆரோக்கியம் அல்லாஹ்ட்ட இருக்கு. பெர்ஃபெக்ட் ஹெல்த், பெர்ஃபெக்ட் வெல்த், பீஸ் ஆஃப் மைண்ட், பெர்ஃபெக்ட் ஹாப்பினஸ் என்ன இருக்கு? நல்லா God is the one who makes you rich or poor. அல்லாஹ் ஒருவர் தான் உங்களை செல்வந்தராகவோ அல்லது ஏழையாகவோ ஆக்குகின்றவர். அல்லாஹ் தான் எல்லாத்துக்கும் காரணம். செல்வந்தரா இருக்கிறாரோ அதுக்கு அல்லாஹ் காரணம். நாம ஏழைகளா இருக்கிறோம், நம்ம ஆல்வேஸ் எம்ப்ளாயி, அல்லாஹ் தான் காரணம். ஆல்வேஸ் எம்ப்ளாயர், அல்லாஹ் தான் காரணம். அதனால ஏற்ற இறக்கத்தை பற்றி நம்ம கவலையே படக்கூடாது. குர்ஆன் ரொம்ப கிளியர் கட்டா சொல்லுது, என்னுடைய அடியார்களுக்கு நான் நிறைய கொடுத்தேன்னா வரம்பு மீறிடும் அப்படிங்கிறதுக்காக ப்ரிசைஸ்லி மெஷர்டு, துல்லியமா அளந்து கொடுக்குறேன்னு சொல்றாங்கல்ல, துல்லியமா சரியா அளந்து கொடுக்குறேன். அதுக்கு மேல கொடுத்தா அவன் ஆட்டம் போட ஆரம்பிச்சு. அப்ப இது பாக்கியம் இல்லையா? நமக்கு அல்லாஹ் துல்லியமா கொடுக்குறாங்க, நம்ம தேவைக்குள்ளதான். நமக்கு 10 கோடி தேவைன்னு வச்சுக்கிறேங்க. இஃப் யூ ஆர் அ சப்மிட்டர், இஃப் யூ ஆர் அ ரைச்சஸ் பர்சன், உங்களுக்கு 10 கோடி தேவை, இல்ல 10 காசு இல்ல, வரும். அந்த 10 கோடி தான் உங்களுக்கு வரும், 100% வரும். ஏன்னா அதுக்கு நாம செய்ய வேண்டியது ரைச்சஸ்னஸ், நன்னறியான காரியங்கள் செய்யக்கூடியவர்களாக, நன்னறியை செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். சலாஹுதீன் சொன்னார் பாருங்க, காட் சென்ட்ரிக், கடவுள் சார்ந்த வாழ்க்கை, காட் சென்ட்ரிக் லைஃப். சப்மிட்டர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல காட் சென்ட்ரிக் லைஃப்னு ஒரு ஆர்டிகிளே வந்ததுங்க. கடவுள் சார்ந்து வாழணும். ஏன்னா நம்முடைய ஆன்மா அல்லாஹ்வின் ஒரு பகுதி, பிரெத், கடவுளுடைய மூச்சு காத்து. இந்த ஆன்மா அல்லாஹ்வை தேடுது, ஆன்மா அல்லாஹ்வை தேடுது. இது ஆடை. The government will be thrown away ன்னு சொல்றார் ரஷாத் கலீஃபா. God has given us 2 things. One is the soul, that is the real person. The other one is the soul, the other one is the garment, body, ஆடை. It will be thrown away. தூக்கி எறியப்படும். மௌத்தா போயிட்டா நாங்க ஒண்ணு தூக்கிலாம் போடுறது இல்லையே, நாங்க தான் நல்லா குளிப்பாட்டி அது இதெல்லாம் போட்டு, குளிப்பாட்டி அது இதெல்லாம் கூட்டு பவுடர் கூட எல்லாம் போட்டு வாசனை போட்டு ஃப்ரிட்ஜ்ல வைக்க போறாங்க இல்லையே. இப்படி போட்டாலும் தூக்கி போடுறதுதான், இப்படி போட்டாலும் தூக்கி போடுறதுதான். மரியாதையோட வைக்கிறதும் தூக்கி போடுறது தானே. உடம்புக்கு ஒரு காலகட்டம் பெரிஷபிள் ஒன், இது அழிஞ்சு போகும். ஆனா இந்த ஆன்மா தன்னுடைய படைப்பாளர்கிட்ட போகும். The soul goes to its creator. அதனுடைய படைப்பாளர் இடத்துல ஆன்மா போகும் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. ஆகையினால நாம எப்பவுமே நம்முடைய ஆன்மா குறித்த சிந்தனை உடையவர்களாக இருக்கணும். ஏன்னா ஆன்மாவுக்கு மரணம் இல்லை. ஆன்மா குறித்த சிந்தனை உடையவர்களாக இருக்கணும். நம்முடைய ஆன்மாவின் வளர்ச்சி தான் நம்முடைய மகிழ்ச்சியை தீர்மானிக்குது. நன்கு வளர்ச்சி அடைந்த ஆன்மாவுக்கு சொந்தக்காரரா யார் இருக்காரோ அவர் எதை பத்தியுமே கவலைப்பட மாட்டார். பணம் வந்தாலும் ஆனப்பட மாட்டார், பணம் போனாலும் கவலைப்பட மாட்டார். ஆல்வேஸ் ஹாப்பியா இருப்பார். ஆன்மா சின்னதா வளர்ச்சி அடையாதவர் எவ்வளவு வந்தாலும் நல்லா இருக்க மாட்டார். அவருக்கு எவ்வளவு கிடைச்சாலும் அவர் சந்தோஷமாவே இருக்க மாட்டார். பணம் என்று இல்ல, பணம் நிறைய தேடுறாங்க. அவங்ககிட்ட இருக்கக்கூடிய பணத்தை உட்கார்ந்து ஒரு 100 தலைமுறைக்கு திங்கலாம். ஆனா யாரும் உட்கார்றது இல்லையா, தேடிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. என்னைக்குதான் அனுபவிக்கிறது, கடைசி வரைக்கும் அனுபவிக்க மாட்டாங்க. அது வைக்க போத நாய் எடுத்த மாதிரி சொல்லுவாங்க பாரு. அவன் சம்பாதிக்கிட்டே போட்டு செத்து போயிடும், அடுத்தான் அவன் சந்தேகிடும். அதுவும் அப்படி இப்படியே போகும். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நமக்கு தேவை. இவங்க பாக்கியசாலிகள் கிடையாது, பொருளாதார. ஆகையினால எந்த காரியங்கள் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நமக்கு பெற்றுத்தரும், எந்த காரியங்கள் நம்முடைய எந்த காரியங்களை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருப்தி அடைவாங்களோ அந்த காரியங்களை மட்டுமே செய்கிற நன்மையாளர்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரும் ஆக்கி அன்பாளிப்பாராக. அல்லாஹ்வுடைய முழு பொருத்தத்தையும் அல்லாஹ்வுடைய முழுமையான பாதுகாப்பையும் இவ்வுலகிலும் மறுவுலகிலும் பரிபூர்ணமாக பெற்ற நன்மையாளர்களாகும். அல்லாஹ் இந்த குர்ஆனிலே நன்மையாளர்களுக்காக வாக்களித்திருக்கின்ற அருட்கொடைகள், பாக்கியங்கள் மற்றும் வெகுமதிகள் அனைத்தும் கிடைக்கப்பெற்ற நன்மையாளர்களாக குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஸ்பெசிபிக்கா சொல்லி இருக்கின்ற அந்த எலிட் ஆஃப் த எலிட், சாபிக்குன், சிறந்தவர்களிலே சிறந்தவர்கள். இது ஏன் நம்ம ரிப்பீட்டடா கேட்கணும்னா, இந்த குர்ஆன் முழுக்க நீங்க தேடி பார்த்தாலும் இதுக்கு மேல ஒரு ஸ்டேட்டஸ் நம்மளால பார்க்க முடியும். சாபிக்குனுக்கு மேல ஒரு பாக்கியத்தை இந்த குர்ஆன் முழுக்க நம்மளால பார்க்க முடியாது. அதான் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட், டாப் நம்பர் 1. அதனாலதான் நம்ம ரிப்பீட்டடா கேட்கணும். ஏன் கேட்கணும்? அல்லாஹ் சொல்றாங்க, என்கிட்ட நீங்க கேளுங்க, நாம கொடுக்கணும். பிரார்த்தனை செய்வோம், என்னுடைய பிரார்த்திக்கட்டும். அவர்கள் பிரார்த்தனை செய்கின்றது நான் கொடுப்பேன்னு சொல்லல, ஐ வில் கிவ் சொல்லல, ஐ கிவ், நான் கொடுக்கிறேன், கேளுங்க, நான் கொடுக்கிறேன். அல்லாஹ் தன்னுடைய வாக்குறுதி ஒருபோதும் முறிக்கிறது. நாம கேட்கிறோம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்ஷா அல்லாஹ் நமக்கு கொடுப்பாங்க. மறு உலகத்துல ஒரு சாபிக்குன் மக்களாக நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் நம்மால் நேசிக்கப்படுகின்றவர்களையும் நம்முடைய மனைவி மக்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி அன்பாளிப்பாராக என்று அல்லாஹ்விடத்தில் இறைஞ்சி பிரார்த்தனை செய்தவனாக நிறைவு செய்கின்றேன். அக்கீம் ஸலாம்.